afternoon, sir. Good afternoon. Sir, சாதாரண ஒரு நார்மல் பர்சன்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஏவி இளங்கோவன் இந்த ட்ரான்சிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். கோபி ஜெட்டிப்பாளையம் லைஃப்லேருந்து இன்னைக்கு இந்த லைஃப் வரைக்கும் என்ன ட்ரான்சிஷன்? அதாவது ஏவி இளங்கோன்னு ஆர்டிஸ்ட் இளங்கோன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோபி ஜெட்டிப்பாளையத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே அது ஒரு அழகான இது சின்ன டவுன். அது ரொம்ப வயலெல்லாம் நிறையா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டுன இடம். எங்கள் ஊரில் ஒரு வாய்க்கால் ஒன்று வருது. அதுலேருந்து அந்த கரையிலேருந்து நின்று பார்த்தோம்னா கண்ணு கட்டின தூரத்துக்கு பச்சை கம்பளம் போட்ட மாதிரி. ஸோ அவ்வளோ அழகான இடம் அது. அங்கே நான் சின்ன பையன் இருக்கிறப்போ எங்கள் ஃபேமிலி எப்படின்னா நிறைய பேர். நான் எங்கள் அப்பா அம்மாவோட வளரல, எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். அப்படி வளர்ந்தப்போ அவங்க ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் 7 பேர், அம்மாவோட அப்பா அம்மா வீட்டில், அப்பாவோட அப்பா அம்மா வீட்டில் 8 பேர், இப்போ 15 பேர். அதில் மத்தியில் நானும் ஒருத்தன். எல்லாம் சின்ன வயசு. எல்லாம் எனக்கெல்லாம் அப்பா ஒரு 6, 7, 8 வயசு இருக்கிறப்பெல்லாம் ஒரு 6 வயசு வரைக்கும் 7 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கோபியில் இருந்தேன். அது அங்கே இருந்ததுனால எங்கே நல்லா ஊர் சுற்றுவோம். ஏன்னா அந்த காலத்து ஸ்மால் டவுனில் கிராமத்து பசங்கள்லாம் ஓனாக இருக்கிறது அதெல்லாம் சாதாரண விஷயம். நாங்கள் எங்கள் ஊரில் பாம்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நாங்கள் வாய்க்கால் போகிறப்பெல்லாம் பாம்பை தாண்டிட்டு போகிறது இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். வாய்க்காலில் குளிக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது. ஸோ அந்த சூழ்நிலையில் நான் எங்கள் ஊரில் திருவிழாக்கள் நிறைய வரும். அந்த திருவிழாக்கள் என்னென்னா அம்மன் பூச்சாடுறதுன்னு பேர், மாரியம்மன். சம்மரில், அதாவது ஏப்ரல் மே மாதத்தில். அதுக்கப்புறம் மற்ற மாதங்களில் காவல் தெய்வம்னு எங்கள் ஊரில் கருப்பராயன்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஆட்டம் இருக்கும், அந்த ஒரு விழா இருக்கும் அந்த கோவிலுக்கு. அப்புறம் ரெகுலராக மற்ற மாதிரி விழாக்கள் எல்லாம் இருக்கும். எஸ்பெஷலி இந்த அம்மன் திருவிழாவில் வாய்க்கால்லேருந்து தான் பால் குடம், கரகம், காவடி எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் பசங்க கூடவே வேடிக்கை எங்களுக்கெல்லாம். அதில் அவங்க கரகம் காவடி எல்லாம் ஆடுறப்போ பால் குடம் எடுத்துகிட்டு கூடவே போவோம். நாங்கள் ஒரு 1.5 hours 2 hours 3 hours எல்லாம் நகர்றது மேலே. இப்போது காளி நடனமெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆட்டம் இதெல்லாம் மனசுலேயே பதிஞ்சிருச்சு. அப்புறம் கம்பம் குதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு வேலை மரம்னு நினைக்கிறேன், அது என்ன மரம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த மரத்தை கொஞ்சம் பாலிஷ் பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கிணத்துல ஊற வச்சுருப்பாங்க. அதை கொண்டாந்து கிரவுண்டில் நட்டுவாங்க. அது ஒரு இது கவுட்டி மாதிரி இருக்கும். அது மேலே சட்டி வச்சுருவாங்க, ஒரு பெரிய மண் சட்டி வச்சு அதில் நெருப்பெல்லாம் போட்டு கறி வச்சு அதில் நெருப்பு ஏற்றிடுவாங்க. அது தினம் சாயந்தரம் 6 மணிக்கு அது எரிஞ்சிட்ருக்கோம். அது ஏற்று நம்ம சாயந்தரத்துலேருந்து அவங்க ஜனங்கள்லாம் வருவாங்க. அது உப்பு போடுவாங்க, பழம் போடுவாங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அதை கூடி டான்ஸ் ஆடுவாங்க, சுற்றி ஒயிலாட்டம். அது இப்போல்லாம் அதுக்கு பேர் இருக்கு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எங்களுக்கு பேரெல்லாம் தெரியாது. ஸோ இதையெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தவன். அங்கே கோபி செட்டிப்பாளையத்தில் வைர விழா ஆரம்ப பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளியிலெல்லாம் படித்தேன். அங்கே படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு பெங்களூர் போனேன். இப்போ அந்த கோபியில் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது அப்படியே என்னோடய மனசில் பதிஞ்சிருச்சு. அப்போ நான் இப்போ கேட்டேன், எப்போ நீங்கள் ஓவியம் ஆனீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போவே நான் ஒரு ஓவியனாக தான் இருந்திருக்கேன். ஏன்னா நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஸ்லேட்டில் எங்கள் பாட்டியோட போர்ட்ரேட்டை பல்பத்தில் வரைவேன். பல்போன்னா தெரியுமான்னு தெரியல, எங்கள் ஜென்ரேஷனுக்கால தெரியாது. வரைவேன், வரைஞ்சிட்டு அழிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் ஒரு 3 வருஷம் இருந்தேன் எங்கள் ஊர்லேயே. ஹாஸ்டலில் இருக்கிறப்போ எங்கள் ஹாஸ்டல்லையே இந்த பெரிய பெரிய இந்த கூலின்னு சொல்லுவாங்க, பெரிய மாடுங்க, அதாவது ஸ்டட் புல்ஸ்ன்னு பேர் இங்கிலீஷில்.
அந்த மாடியில் 2 மரத்துக்கு மத்தியில் கட்டி வச்சுருப்பாங்க, சும்மாவே இருக்காது. அது தரையை இது நோண்டிகிட்டு இருக்கும், திமிரிட்டு இருக்கும். ஸோ அது என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அப்போல்லாம் நான் அதை வரையணும்னு எல்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த சூழ்நிலை எனக்கு அந்த மாதிரி இருந்ததுனால அது அதோடைய பதிவு மனசில் பதிவாகிருக்கு. அப்புறம் நான் காலேஜில் படித்தது மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். பியூசியில் நல்ல மார்க் வாங்கினேன். அதனால் பிஎஸ்சி ஆனர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி பெங்களூர் தான் படித்தேன். ஆனால் படிக்கிறப்பவே எனக்கு கொஞ்சம் ட்ராயிங் போட ஆரம்பிச்சிட்டேன். யாரும் சொல்லி போடல ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்க அப்படியே வரைவேன். ஸோ அது படித்து முடிச்சுட்டு நான் பூனாவில் கொஞ்ச நாள் 2 இயர்ஸ் வேலை இல்லை. அந்த காலத்தில் வேலை கிடைக்காது ஈஸியாக. 73 முடித்தேன், 75 வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட இருந்தேன். அப்போ அந்த 2 வருஷத்துல நான் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கலரெல்லாம் வாங்கி எங்கள் அப்பா வேண்டான்னாரு. அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவர் இராணுவத்தில் இருந்தார், அதனால் அவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவர் மற்றபடி மேல் படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். நான் அதையும் செஞ்சேன், கூடவே பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஓரளவு நானே பண்ண ஆரம்பித்தேன். பண்ணிவிட்டு எனக்கு தமிழ்நாடு அரசு உத்தியோகம் கிடைச்சது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் கவர்மெண்ட் காலேஜ். அந்த காலேஜ் வேலைக்கு 10 to 4 போயிட்டு வர மிச்ச நேரம் உட்காந்து படம் போட்டுட்டு இருப்பேன். அவ்வளோதான். கிளாஸஸ் எடுப்பேன், மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் எடுப்பேன். பியூசி பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸ் எடுப்பேன். மற்ற நேரம்லாம் பெயிண்டிங் பண்ணுவேன். அது அப்படியே வளர்ந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் 77 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு மதுரையில் செட்டில் ஆனேன். கிருஷ்ணகிரியில் இருந்தேன், அதுக்கப்புறம் மதுரையில் செட்டில் ஆனேன். மதுரையில் என் ஒய்ஃப் படித்தா எம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க மெட்ராஸில் அவங்க வேலை கிடச்சி ஸ்டெல்லா மில்ஸில். நான் அப்போ என்ன நினச்சேன்னா 1 year லீவ் லாஸ் ஆஃப் பேரை போட்டுட்டு மெட்ராஸ் வந்துட்டு 1 வருஷம் வீட்டில் உட்காந்து பெயிண்ட் பண்ணி எக்ஸிபிஷன் வச்ச உடனே பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவோன்னு நினச்சேன். 1 year லீவ் போட்டேன், வந்தேன், எக்ஸிபிஷனும் வச்சேன். 1980 ஒரு படம் 700 ரூபாய்க்கு விற்றேன். அது ஆர்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆயிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ திருப்பி பேசாமல் நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டு திருப்பி நல்லா பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து இந்த மெட்ராஸில் ஒரு ஓவியனா அது ரியலைசேஷன் பேர். இப்போ ஒரு குழந்தை வளர்றப்போ சின்ன வாலிபனாக ரியலைஸ் ஆகுது, உடம்பு ரியலைஸ் பண்ணி உணர்த்துது. அப்போ அந்த வாலிபம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வளர்ந்து தன்னை ஒரு வளர்ந்த மனுஷனாக உணருது இல்லையா? இந்த உணர்தல், அந்த உணர்தல் எனக்கு ஒரு ஓவியனா இன்னுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நடக்குது, இன்னும் நடக்கும். அது உணர்ந்துட்டே இருக்கிறேன். இப்போ அந்த பாதையில் போயிட்டே இருக்கு. பதிவு எப்படி? அதாவதுமா அவார்டு அப்படிங்கிறத விட இப்போ எனக்கெல்லாம் நான் இந்த ஊர்லெல்லாம் அவார்டுங்கிறது வேற விஷயம். நம்ம ஊரில் எப்படின்னா செலெக்ஷன் கிடையாது. நம்ம ஊரில் வி ஹவ் லேர்ன்ட் ரிஜெக்ஷன். அதாவது எந்த விதத்தில் இது வேண்டான்னு சொல்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிற கூட்டம் தான் இருக்குது. இது அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் எதுவுமே வாங்கினது கிடையாது. ஏன்னா நான் என்னை ஓவியன்னா நான் வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை, வெளிப்படுத்தலை. நான் ஓவிய ஆசிரியர்களுக்கு கூட தெரியாது. நான் ட்ராமாலெல்லாம் நடிச்சிருக்கேன் நிறையா, ஒவ்வொரு வருஷமும் நடிச்சிருக்கேன். ஏன்னா சத்யவான் சாவித்ரி, மாடர்ன் சத்யவான் சாவித்ரி, அதில் ஒரிஜினல் இதில் சத்யவான் இறந்துடுவான், சாவித்திரி தான் யமன் கிட்ட போராடுவான். இதில் ரிவர்ஸு, ஏன்னா அவன் இறந்துடுவான், அவன் தான் போராடுவான். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஹிலேரியஸாக நாங்கள் ட்ராமா போட்டிருக்கோம். அப்புறம் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நிறையா. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா ஸ்கூலில். இதுக்கு நிறைய புக்ஸ் வாங்கி டிபேட்டுக்கு போயிருக்கேன். பாரதியார் பாட்டு பேஸ் பண்ணி டிபேட் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது நிறைய புக்ஸு எனக்கு கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் புக்ஸ் தான் தருவாங்க, வேறு எதுவும் தரமாட்டாங்க. அது ஒரு அந்த புக்ஸ் எல்லாம் இருந்தால் இன்னும் என்னோட
நூலகம் இன்னும் பெருசாக இருக்கும். அது எங்கள் அப்பா பூனாவில் நான் போய் அவருக்கு கொடுத்தா அவர் வேறு ஏதோ லைப்ரரி கொடுத்துட்டார் அவர், அதனால் என்கிட்ட இல்லை அது. ஸோ ஓவியத்தில் அப்போல்லாம் ஒன்றும் வாங்கலை. காலேஜில் படிக்கிறப்போ நான் ஓவியம் வெளிப்படுத்திக்கவே இல்லை. என்னோட சந்தோஷத்துக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வேலைக்கு வந்தப்புறம் நான் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஓவியனாக இருந்து 80 எக்ஸிபிஷன் வச்சு 90 10-15 வருஷம் கழித்து 1992 நினைக்கிறேன், 92 ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு கிடச்சிது. தமிழ்நாடு ஓவிய முன்பதிவு அவார்டு கொடுத்தாங்க. அதோட தான் இந்த ஊரில் கிடச்சிது. ஆனால் மற்றபடி வெளிநாட்டில் நிறைய எனக்கு வந்து 2000, 2001, 2 அப்புறம் 3 இதெல்லாம் ஃப்ரான்ஸில் லியோங்கிற இடத்துலேருந்து எனக்கு இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. கோல்டன் அவார்டு, பெரிய கோல்டு அவார்டே கிடச்சிருக்கு பாரிஸில் இன்டர்நேஷ்னல் ஆர்ட் ஷோவில். அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து நிறைய அவார்ட்ஸ் வந்துருக்கு. உள்ளூர்லலாம் அவ்வளோ இல்லை. ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனங்களோட பீப்புள் லைக் மை ஆர்ட், அந்த இது எனக்கு ரொம்ப. அதாவது மதுரையில் நான் இருந்தப்போ நான் 1978-79 மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். லீவில் சம்மர் ஹாலிடேஸ் விட்டேன். எல்லாருக்குமே எனக்கு தெரியும். அங்கே சைக்கிள் ரிக்ஷாக்காரங்க ஓவியர்னே கூப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் என் படம். அவங்க போர்ட்ரேட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த இது எனக்கு நிறைய பிகாஸ் இட்ஸ் அ விஷுவல் லாங்குவேஜ். லைன் வரைகிறதுனாவே விஷுவல் லாங்குவேஜ். சார் உங்கள் படங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் எந்த மாதிரி படங்கள், உங்களோட என்ன, உங்கள் படங்கள் மூலிமா என்ன சொல்ல வரீங்க? what are you trying to tell about your pictures? அதாவது ஓவிய மொழின்னே ஒன்று இருக்குது. ஓவிய மொழின்னா என்ன? விஷுவல் லாங்குவேஜ். இப்போ கோடு உருவம், ஃபார்மு, டெக்ஸ்சர், கலர் நல்லா இருக்குது. கோடுனா என்ன? கோடுக்கு நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, நான் எப்படி கோட்டை பார்க்குறேன்னா ஒரு விஷுவல் எனர்ஜியை பார்க்குறேன், ஒரு மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஃபார்மு அதே மாதிரி தான். இப்போ ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸ்பேஸ்னால் இப்போ நான் இப்போ யாரையாவது ஆகாயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லோரும் மேலே இருக்குன்னு பார்க்குறோம். ஆகாயம் எங்கே இருக்குன்னா எல்லாம் மேலே பார்ப்பாங்க. உடம்பு பேர் காயம். உடம்பு பேர் காயம். தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது, காயமே இது பொய்யடா காற்றடித்த பையடான்னு அந்த காலத்து பாட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை விட பழைய பாட்டு ஸ்லேடை ஒன்று இருக்குது. யாரோட ஸ்லேடுன்னா காலமேக புலவர். அது என்னென்னா, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதுன்னு இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரே தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. வெங்காயம் சுக்கானால், வெந்தயம்னா வெங்காயம் சுக்குன்னு சமையல் சாமானாக இருக்குது. வெறும் காயம் சுண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இறந்து போகிற இந்த உடம்பை, வெந்து போகிற இந்த உடம்பை ஆவது என்ன? வெந்தயத்தால் ஆவது என்ன? இங்கார் சுமந்திருப்பார் இச்சரைக்கு இதே வேண்டா தூக்கிட்டு சுற்றுறது. மங்காத சீரகத்தை உங்கள் காலடியில் எனக்கு இடம் கொடுத்தீங்கன்னா தேடேன் பெருங்காயம், சொர்க்கம் கூட வேண்டாம் ஏரகத்து செட்டியார் திருவேரகம் முருகன். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, வெங்காயம்னு காயம் அப்படின்னா உடம்பு பேர் காயம். உடம்போட ஒட்டி உடம்புக்குள்ள இருக்கிறது பேர் ஆகாயம், வெளியில் இல்லை. உடம்புக்குள்ள ஆகாயங்கிறது எவ்வளோ அறிவு நமக்கு, எனக்குள்ள எவ்வளோ அறிவு இருக்கோ. அறிவுனா என்ன? அறிதல். அறிதல்னா என்ன? நாலேஜ். எனக்குள்ள எவ்வளோ அறிவு இருக்கோ அவ்வளோ எனக்கு வெளில தெரியும். எனக்குள்ள இருக்கிறது தெரியாது, எனக்கு இல்லைன்னா தெரியாது. எனக்குள்ள இருக்கிறது இல்லைன்னு வச்சுக்க, வெளியிட்டு தெரியாது. இப்போ எனக்கு கண்ணுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. எல்லா மனுஷன் கண்ணுக்கெல்லாம் ஒரு லெவல் தான் பார்க்க முடியும். காதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சப்சானிக் சூப்பர் சானிக்னு சொல்கிறான். அந்த சவுண்டெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது. அப்போ நம்ம உடம்புக்கே அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே தான் நமக்கு கண்ணுக்கு காது கேட்குது, கண்ணு தெரியுதுங்கிறப்போ மற்ற மிருகங்களுக்கு தெரியுது. ஒரு நாய் பார்க்க முடியுது, மற்ற மிருகங்களுக்கு தெரியுது. அது என்ன? அது அர்த்தம் நாலேஜ். அந்த உடம்புக்கிட்ட அந்த நாலேஜ் இருக்குது. அந்த உடம்புல அந்த நாலேஜ் இருக்கிறதுனால they are able to see or hear.
இல்லையா? கேட்க முடியுமா? இப்போ நமக்கு அது இல்லைனால நமக்கு தெரியல. ஸோ இந்த அறிதல் அப்படிங்கிறது, அறிதலை நோக்கி போகிறப்ப தான் இந்த ஓவியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓவியமும் விஷுவல் ஆர்ட் எப்படின்னா, மனிதர்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்தில் சவுண்டும் சைட்டும் ரொம்ப முக்கியம். சவுண்டும் சைட்டும். சவுண்டு வளர்ந்து போச்சு எல்லா விதத்துலேயும். எப்படின்னா, லாங்குவேஜ் பேசுகிறோம், பாட்டு, அதுக்கப்புறம் கோயிலில் சாமி மேலே பாடுறது, இதெல்லாம் ரொம்ப சவுண்டு வளர்ந்து போய் அது என்ன ஆகிப்போச்சு, மூளை என்ன ஆயிடுச்சு, மூளை மைண்ட் காட் ட்ரெயின்ட் இன் அ லாங்குவேஜ். ரைட்டா? மைண்ட் காட் ட்ரெயின்ட் இன் அ லாங்குவேஜ். சிந்தனை என்ன பண்ணுது, அது பாட்டு யோசிச்சுட்டே இருக்கு மூளை. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மள ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், மூளை பாட்டுக்கு அதான் ஏதோ யோசிச்சுட்டு. அப்போ என்ன அர்த்தம், மண்டைக்குள்ளே நிறைய நாய்ஸியாக போயிடுச்சு. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் சொல்லி என்ன சொல்கிறாங்க, ஒரு பாட்டு சத் சங்கத்துக்கு வர சொல்கிறாங்க, நிறைய பாட்டுக்கு பாட சொல்கிறாங்க. கண்டபடி அலையாமல் மனசை நிறைய பாட்டு, அதுக்கப்புறம் 10 வார்த்தை 15 வார்த்தைக்கு கொண்டு வந்து ஒரு வார்த்தையில் நிற்க வச்சு அந்த வார்த்தையை எடுத்து சைலன்ஸாக இருக்காங்க. அதுதான் மெடிடேஷன். எல்லா பக்கம் போய்ப்பாரு, எல்லாம் விட்டா உட்காந்து அதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கண்ணுக்கு இந்த மூடிட்டு. என்ன ஆனால் சைட் இருக்க, சைட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதாவது தேவைக்காக தான் நம்ம கண்ணை உபயோகப்படுத்தணும். ரொம்ப ரேராக அழகான பொருளை பார்த்து ரசிக்கிறோம், ரொம்ப ரேராக. அது சில பேர் தான், எல்லாருமே இல்லையா? சினிமாவுக்கு போய் என்னத்தை பார்க்குறோம் சினிமாவில்? இப்போ நகராத ஒரு சினிமா காட்டுவோமே, நகராத மூவினாவே மூவி இஸ் மூவிங். when it's not moving, it is like this painting a picture. இதை திருப்பி இது பாருன்னா எத்தனை தடவை பார்க்க முடியும்? முடியலை. ஏன்னா அது மாதிரி ட்ரெயின்டு. இட் இஸ் நாட் கிவிங் எனி ஹாப்பினஸ் ஆர் ஸ்டிமுலஸ் டு த ஐஸ். ஒன்றா அது நகரணும், இல்லை நாம நகரணும். ரைட்டா? நாம நகர்றது கஷ்டம். நாம் நகர்றது ஏன் கஷ்டம்னா, மூளை வேலை செய்யணும் நகரத்துக்கு. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டே யோசிச்சுட்டே போகிறதுக்கு மூளை நகரணும் இல்லை. ஸோ அது நகர்றது பெட்டர். அதனால தான் மூவி எல்லாம் ரொம்ப ஹிட்டு ஜனங்களுக்கு மத்தியில். மூவி இஸ் வெரி அட்ராக்டிவ், ஏன்னா அது நகருது. ஸோ இந்த சவுண்ட் அண்ட் சைட்டில் நான் வச்சு சைட்டுக்கு தேவைக்கான பார்வை தான் இருக்கோழிய, ரசிக்கிற பார்வை இல்லாததுனால சைட்டே வளரல, பார்வையே இல்லை. ரொம்ப பேருக்கு தேவை தான் தெரியும். இப்போ ஒரு ஆப்பில் போய் வாங்குறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு தட்டி பார்த்துட்டு, கலர்கள் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, எந்த ஊர் ஆப்பிள் நல்லா கேட்டு வாங்கிட்டு வந்து கழுவி வெட்டி சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஆப்பில் வச்சு அதை ரசிக்க தெரியணும். அது வரைகிறது, வரைதல், வரைமுறைப்படுத்துதல். வரைந்தான்னா உள்ளக்குள்ள அது ட்ராயிங். அப்படின்னாலே பென்சில் எடுத்து பேப்பரில் வரைகிறது இல்லை ட்ராயிங்கு. தண்ணியை கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது கூட வி ட்ரா த வாட்டர். ட்ராவர்னு டேபிள்லேருந்து ஒன்று எடுக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், வி ஆர் ட்ராயிங் த ஆப்ஜெக்ட் இன் டு அஸ். கண்ணுக்குள்ளே வரணும். அது கண்ணுக்குள்ளே வர்றதுக்குன்னா என்ன அர்த்தம், கண்ணு வழியாக மூளைக்கு போகுது. அது உள்ளே போகிறப்போ நான் ஃபுல்லாக நானாகவே நிறைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கிய, உள்ளே போவேன். நான் பாதி இருக்கணும், பாதி கீழே இருந்தாலும் பெட்டரு. யூ சி தட் இஸ் தட் யூ சி. அதாவது ஒரு மனுஷன் ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி பிளேயர் மாதிரி வச்சுருப்பான் மூளை. அதாவது நான் சொல்கிற எக்ஸாம்பிள், டிவிடி பிளேயர் வச்சுருக்காங்க. என்ன அர்த்தம்னா, எங்கே போனாலும் தன்னை பற்றியே பேசி தான் யாருன்னு சொல்லிட்டு இருப்பான். அங்கே சுற்றி இருக்கிறத பார்க்கவே மாட்டான். ஆனால் பெட்டர் டு ஹேவ் அ டார்ச் லைட்டு. பார்க்க தெரியணும். பார்க்க தெரிகிறப்ப வச்சுக்கலாம், அதுவும் இருக்கணும். அப்போது சூழ்நிலை தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வாழலாம். அது என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ராயிங் அப்படி வரைய பெயிண்டிங் வரைய அந்த ஒரு பொருளை பார்க்க அன்கண்டிஷனலாக பார்க்குறோம். அன்கண்டிஷனல் ப்ரீ கன்சீவ் நோஷன் இல்லாமல் பார்க்குறப்போ அது அப்படியே கலந்துக்குள்ளே வந்துடும், அப்படியே தெரியும். தன்னை வெளிப்படுத்தும். அப்படி தன்னை வெளிப்படுத்துகிறப்போ நமக்கு அந்த பொருள் வழியாக என்ன தெரியும், அந்த லைன் தெரியும், ஃபார்ம் தெரியும், ஃபார்ம் வழியாக ஸ்பேஸ் தெரியும். ஸ்பேஸ் தான் எக்ஸ்பிரஷன். ஸ்பேஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா, த்ரூ த ஃபார்ம் ஸ்பேஸ் எக்ஸ்பிரஸஸ். இப்போ முகம் இருக்கு, கண்ணு மூக்கு வாயெல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே அது ஒரு எக்ஸ்பிரஷனு. எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னோட மொழி.
இதில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் சொல்லி அது தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகாங்கிறது நம்மளோட ஸ்பைரல் கேலக்சிஸ்லேருந்து வந்தது. ஸ்பைரல் கேலக்சிலேருந்து வந்தது. ஸ்வஸ்திகாக நம்ம ஊரில் ஸ்வஸ்திகாவை வச்சு கும்பிடுறாங்க. அது என்ன நிலையில எல்லாம் சிம்பிளாக இருந்துச்சு. அந்த ஸ்வஸ்திகா ஹஸ் காட் அ மூமெண்ட். அந்த மூமெண்ட் ஹஸ் காட் பவர். அந்த பவர் விஷுவல் பவர், அந்த விஷுவல் மூமெண்ட் இருக்கு, அது நிறைய எனர்ஜி இருக்கு. அந்த லைன் தான் என்னோட லைன். அது கோயில் சிலைகள்ல நிறையா இருக்கு. இந்த திருப்பங்கின்னு சொல்லுவாங்க இதில் ஒடிசியில் இன் அண்ட் அண்ட் பிரின்சிபல், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அது சிவன் சக்தின்னு வச்சுக்கலாம், இன் அண்ட் அண்ட் வச்சுக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். அதை வச்சு தான் என்னோட டிராயிங்ஸு. ஸோ அந்த லைன் லீனியர் ட்ரெண்டுன்னு பேர் என்னோட ஒர்க்கு. லிரிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. லைன்லேயே சொல்லுவேன்.